ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு என்ன அரிசி உளுந்தோட அளவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே குவான்டிட்டியை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாங்க மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த டம்ளரில் எந்த அளவு எடுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் இங்கே அன்பாலிஷ்டு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப நல்லது. இப்போது அரிசியோட அளவு பார்த்துக்கலாம். 1 டம்ளர் உளுந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதே டம்ளராலேயே 8 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. 8க்கு 1 அப்படிங்கிறது தான் அளவு. சப்போஸ் நீங்கள் 1.5 டம்ளர் உளுந்து போடுறீங்க அப்படின்னா 12 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இப்போது நான் 8 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இட்லி. இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின இட்லி அரிசி தான். இட்லி ரைஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா உளுந்தையும் அரிசியும் நல்லா 3 டைம்ஸ் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஊற வச்சுடுங்க. குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வைங்க ரெண்டுத்தையுமே. அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசியை கழுவும் போது நல்லா இப்படி கையால் அழுத்தி கலந்து விட்டு அதுக்கப்புறமா கழுவுங்க. நல்லா அந்த வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் போயிடும். நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ உளுந்து இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கும். 4 மணி நேரம் ஊறி இருந்தால் அவ்வளோதான். இப்போ நம்ம மாவை ஆட்டிக்கலாம். உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. தண்ணி ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியே கொஞ்சோண்டு இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே அது கொஞ்சம் நேரம் அரைப்படட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பூத்து அரைப்பட்டு வரும்போது அப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதை மாதிரி சைடில் இருக்கிறத எடுத்து விடுங்க. அப்போ தான் நல்லா பூத்து வரும் உளுந்து, இல்லாட்டி அப்படியே அடங்கி போயிடும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக உருண்டு வருது மாவு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வரணும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பூத்து வராது. எப்போதுமே ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மழைன்னு அரைஞ்சதுக்கு அப்புறமா உளுந்தை எடுத்துடலாம். இப்போ நல்லா உளுந்து மஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசியும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அரிசி நல்லா மஞ்சிடுச்சு. ரொம்ப மைய மழைன்னு ஆட்ட வேண்டாம். இந்த சின்னதாக ஒரு கொரகொரப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சுடுங்க. உப்பு போடாமல் கலந்தீங்க அப்படின்னா ஃபெர்மெண்ட் ஆகாது, புளிக்காது. நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் நல்லா கழுவி விட்டுருங்க. இது எங்கள் அம்மாவோட பழக்கம். அந்த ஓரம் எல்லாமே கழுவி தொடச்சிட்டு தான் வைப்பாங்க. அவ்வளோதான். இதை அப்படியே புளிக்க விட்டுடலாம். குறைஞ்சது 8 மணி நேரம் புளிக்க வச்சிங்க அப்படின்னா தான் அது நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சாயந்தரம் ஆட்டினேன். காலையில் இது புளிச்சிருக்கு. எவ்வளோ பாத்திரம் ஃபுல்லாக ஆயிருக்கு பாருங்கள் மாவு. இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு இருக்கும் மாவு. கிட்டத்தட்ட பாதி பாத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்த மாவு இப்போ பார்த்திங்கன்னா முழு பாத்திரத்துக்குமே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு புளிச்சு வந்துடுச்சு. நல்லா அடி வரைக்கும் கரண்டியை விட்டு கலந்துக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட அப்படியே ஊற்றலாமா புளிச்சதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் ஊற்றக்கூடாது. நல்லா கலந்துட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா தான் இட்லி சூப்பராக வரும். அவ்வளோதான். மாவு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும்.
மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிடுங்க. அது நல்லா அந்த தண்ணி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா, அந்த இட்லி ஆவியில் வேகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது இதுதான். நல்லா வரும் இட்லி. இப்போ இட்லி ஊற்றியாச்சு, வச்சிடலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா வேஷ்டி கிளாத்தில் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் அதில் தான் ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 8க்கு 1 அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கடையில் கிடைக்கிற மாதிரிலாம் ரொம்ப பெருசாலாம் கிடைக்காது. நார்மல் சைஸில் தான் இருக்கும் வீட்டில். கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சோடா உப்பு போடுவாங்க. ஸோ அது நல்லா இன்னும் நல்லா பூத்து வரும். வீட்டில் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.